இறுதி யுத்தத்தில் குடித்து உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. மண்டதீவு கடலில் 1986ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களின் நினைவு தூபியின் முன்பாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தில் உப்பில்லாது காய்ச்சிய கஞ்சியை சிரட்டையில் பொதுமக்களுக்கு வழங்கி வைத்தனர். இதன்போது குருநகர் பங்குத்தந்தை ரோக்ஸ் பாடசாலை சிறுவர்கள், மீனவர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து இறுதி யுத்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். வெளுந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு நேற்று திலீபனன் தம்பியோட இதில் எங்களோட கஞ்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நிகழ்வாக இந்த 31 பேர் 1986ஆம் ஆண்டு தொழிலுக்கு, அதாவது தொழிலுக்கு போன சமயத்தில் மண்டதியில் இந்த காடையர் கூட்டங்களால் வெட்டப்பட்ட உடல்கள். அந்த நேரம் நான் வெளிநாட்டிலேருந்து வந்து நின்றேன். அந்த நேரம் இந்த சம்பவம் நடந்தது. எங்களோட உறவுகளை நாங்கள் தொலைச்ச தூவி தான் இந்த தூவி. இந்த தூவியில் இதில் ஆரம்பிச்சது முள்ளிவாய்க்கால்லாம் நிறைவு பெற்றது. ஒரு இனம் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும்பான்மை சமூகத்தால் ஒரு இனம் எவ்வளோ ஊரம் வெட்டி கொலை செய்யப்பட்டது அந்த 31 தூவி. அந்த மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இளம் பிள்ளைகள், தகப்பன மாதிரி இந்த குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த தூவியை பற்றி கேட்டால் இங்கே சில பேருக்கு தெரியாமலும் போகலாம். யோசிச்சு பாருங்க, 86ஆம் ஆண்டு எனக்கு அந்த நேரம் 26 வயசு. இப்போ எனக்கு 66 வயசுன்னா அவ்வளோ எங்களோட மெமரியில். இது எங்களோட மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இன்றைக்கு நான் இதில் ஒவ்வொரு முறையும் எங்களோட மக்கள் இதை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நகர்த்த வேணும். மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அடுத்த நகர்த்த வேணுமென்றதுனால இந்த விழிப்புணர்வாக தான் இந்த கஞ்சியை கொண்டு இந்த கஞ்சியை இந்த இடத்துல நான் காய்ச்ச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கேன். எங்களோட உறவுகள் எவ்வளோ உறந்த முள்ளிவாய்க்கால் இங்கே தொடங்கினது. முள்ளிவாய்க்கால் இவ்வளோ ரத்தத்தில் நாங்கள் கொட்டு எங்கள் ரத்த உதர சிந்தப்பட்ட கடல். அதை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பேப்பரில் வந்து பார்த்தேன். நான் முள்ளிவாய்க்கால் போயில் எந்த குடும்பங்கள், எந்த உறவுகள் ஐயோ சொல்லி வேலை பச்சில குழந்தைகளில் இருந்து நாங்கள் என்ன பாவம் செய்யறது. இந்த நாட்டில் தமிழனா அப்புறம் தான் ஒரு பாவத்துக்காடு. நாங்கள் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மாதாவே எங்களுக்கு. இன்று நாங்கள் இந்த இடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் நடந்த தமிழின படுகொலையை நினைவு கூர்ந்து இந்த கஞ்சியை சமைத்து நாங்கள் பரிமாறுவதிலே நாங்கள் பழைய நினைவுகளை மீண்டும் மீட்டிக்கொள்ளுகின்றோம். இத்தகைய நிகழ்வுகள் பரவலாக எல்லா இடங்களிலும் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். வருகின்ற தலைமுறையினருக்கும், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையினருக்கும் எங்களுடைய வலி சுமந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக இவை எங்கும் அமையப்பெற வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும், தெருக்களிலும், சந்துகளிலும், பொந்துகளிலும் இந்த நிகழ்வுகள் முன்னெடுத்து செல்லப்பட்டு எங்களுடைய வலி சுமந்த அந்த நினைவுகள் இன்னும் என்றும் உயிரோடு இருக்கத்தக்கதாக இந்த நிகழ்வுகள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். இதற்கு ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும், சமூக அமைப்புகளும் முன்வந்து இந்த நிகழ்வுகளிலே பங்கு கொண்டு இவற்றை உயிரோட்டமுள்ள ஒரு நிகழ்வாக, எப்பொழுதும் உயிர் வாழுகின்ற ஒரு நிகழ்வாக ஆக்கிக்கொள்ள அனைவரும், தமிழ் மக்களாகிய அனைவரும் முன்வர வேண்டுமென்று இவ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த நினைவுகளை எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து என்றும் அழித்து விடாதவாறு, மறந்து விடாதவாறு இவை காத்திரமிக்கவையாக இருக்க இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு அமையப்பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன்.